ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட டைப்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். பேசிக்காக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸோ வாட் இஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டர்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா என்ன இருக்கும், ஒரு மானிட்டர் இருக்கும், ஒரு சிபியூ, தென் மவுஸ், கீபோர்ட், பிரிண்டர், ஸ்கேனர். ஸோ இதில் ஹார்ட்வேர் டிவைசஸும் இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறப்போ சாஃப்ட்வேர்ஸ் நம்மளுக்கு விசிபிளாக இருக்குது, இல்லை கூகுள் குரோம் ஆர் பெயிண்ட், எம்எஸ் வேர்ட், எவ்ரி திங். ஸோ இந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் பார்த்தா ஹார்ட்வேர்ஸ் வந்து பேசுகிறது வேறு லாங்குவேஜ், ஃபுல்லாக மெஷின் சிப்ஸ் இருக்கும். அதோட புரிகிற லாங்குவேஜ் வந்து மெஷின் கோட் ஆர் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஆனால் நம்ம கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம ஓப்பன் பண்ணுற அப்ளிகேஷன் அது எல்லாமே எழுதியிருக்கிறது ஹை லெவல் லாங்குவேஜ் லைக் ஜாவா ஆர் MERN ஸ்டாக்ல கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஹை லெவல் லாங்குவேஜ். இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிறது எல்லாமே, ஹார்ட்வேர் எல்லாமே மெஷின் லெவல் லாங்குவேஜ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற ஒரு பிரிட்ஜ் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட் ஆக்ட்ஸ் as an interface between the hardware and software. ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா யூசர் இன்டர்ஃபேஸ், ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி யூஐ கிரியேட் பண்ணுறது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன். அதுவும் இல்லாமல் கம்ப்யூட்டரில் நிறைய ஹார்ட்வேர்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்போம்ல, கீபோர்ட், பிரிண்டர்ஸ், மவுஸ், அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கிற யூசர்ஸ்க்கு கரெக்டாக ஷேர் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் மல்டிபிள் யூசர்ஸ் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறாங்கல்ல. ஸோ அட்மின் யூசர், கெஸ்ட் யூசர், அதுக்கப்புறம் அதர் ஸ்டூடெண்ட் லாகின், நிறைய லாகின் பண்ணுறப்போ ஒவ்வொரு லாகின்க்கும் டேட்டா எப்படி ஷேர் பண்ணணும், ஒரு லாகின்ல இருக்கிற டேட்டா இன்னொரு லாகின்ல ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த அந்த ரிசோர்ஸ் அலோகேஷன், அந்த பார்ட்ஸ்லாம் பார்க்குறது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஃபங்க்ஷன். அண்ட் தென் ஹேண்ட்லிங் நெட்வொர்க் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கிறப்போ கூட நம்ம கம்யூனிகேஷன் வந்து ஹேசல் ஃப்ரீயாக நடக்கிறதுக்கு அந்த ஃபயர் வால், அந்த ஸ்டெப்லாம் மெயின்டைன் பண்ணுறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். டைப்ஸ் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைப் வந்து சிங்கிள் யூசர். ஸோ இப்போ இதில் வந்து ஒரே ஒரு யூசர் மட்டும் தான் ஒரு டைமில் லாகின் பண்ண முடியும். ரொம்ப பழைய சிஸ்டம்லாம் இந்த மாதிரி தான் இருந்தது. அப்போது அட்மின் லாகின் மட்டும் தான், கெஸ்ட் லாகின், அதர் ஸ்டூடெண்ட் லாகின் அந்த மாதிரிலாம் கிடையாது. நெக்ஸ்ட் மல்டி யூசர் வந்து ரீசெண்டாக நிறைய நிறைய லாகின் க்ரியேட் பண்ணிக்கலாம்ல, நம்மளே நிறைய லாகின் வச்சுருப்போம். ஸோ தட் இஸ் மல்டி யூசர். நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி நெட்வொர்க் டாட் ஒர்க் அலோன். ஸோ ஸ்டாண்ட் அலோன்னு சொல்கிறப்போ நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லாத ஒரு காமனாக நம்ம வீட்டில் இருக்கிற பிசியோ லேப்டாப்போ இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகிருக்காது, நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் லோக்கல் பர்பஸஸ்க்கு. நிறைய சிஸ்டம்ஸ் வந்து ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ வந்து அந்த டிசிபி மூலமாக மெசேஜ் பாசிங் பண்ணுவோம்ல, லேபில், கம்ப்யூட்டர் லேபில் ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கும், நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும்ல. ஸோ தே கேன் கம்யூனிகேட், மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு டிவைஸ் வந்து இன்னொரு டிவைஸில் இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும், ஒரு டிவைஸால் இன்னொரு டிவைஸ்க்கு மெசேஜ் பண்ண முடியும் யூஸிங் கமாண்ட் ப்ராம்ப்ட், லோக்கல் கம்யூனிகேஷன். அந்த லோக்கல் நெட்வொர்க்குள்ளே மட்டும் கம்யூனிகேஷன் நடக்கும். சிங்கிள் டாஸ்கிங்னு சொல்கிறப்போ ஒரே ஒரு டாஸ்க், இப்போ நம்ம பிசி இல்லைனா நம்ம கம்ப்யூட்டரால் ஒரு டாஸ்க் தான் பண்ண முடியும். அதுக்கு தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கெப்பாசிட்டி இருக்கும். மல்டி டாஸ்கிங் இப்போ ரீசெண்டாக ஃபுல்லாகவே மல்டி டாஸ்கிங் தான். இப்போ ரீசெண்டாக ஒரே டைமில் ஹாஃப் ஆஃப் த ஸ்க்ரீனில் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மூவி பார்த்துட்டே ஹாஃப் ஆஃப் த ஸ்க்ரீனில் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் அசைன்மெண்ட் சால்வ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி மல்டி டாஸ்கிங்க்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்போ சப்போர்ட் பண்ணுது. அண்ட் த லாஸ்ட் கேட்டகரி இஸ் either single processor or multi processor. ரீசெண்டாக எல்லாமே மல்டி ப்ராசஸர் தானே, டுவெல் கோர், ஏஎம்டி, இந்த மாதிரி ஒரே டிவைஸ்லேயே மல்டிபிள் ப்ராசஸர் சப்போர்ட் இருக்கும் ரிசோர்ஸ் ஆப்டிமைசேஷனுக்காக. ஸோ டிவைஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா டு ஹைட் தி ஹார்ட்வேர் டீடைல்ஸ் த்ரூ அப்ஸ்ட்ராக்ஷன். இது நம்ம ஃபர்ஸ்டே டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஸோ நம்ம கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கிற ஹார்ட்வேர் டிவைசஸ் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுற லாங்குவேஜ் வேறு, மெஷின் கோட் எல்லாம் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், ஃபுல்லாக சிப்ஸ் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம டிவைஸில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ், எம்எஸ் வேர்ட் ஆர் எனிதிங், அது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜில் கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த பிரிண்டர் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்டரோட லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த காமனாக யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணாலே அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ காமன் யூசர் கேன் ஆக்சஸ் இட். நமக்கு எந்த அட்வான்ஸ்ட் நாலேஜும் இருக்க தேவையில்லை. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி அப்ஸ்ட்ராக்டாக நமக்கு இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இது நடக்கும். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. அந்த மாதிரி அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன், ஹைடிங் த இன்டர்னல் டீடைல்ஸ். அதுக்கப்புறம் மேனேஜிங் ரிசோர்ஸ்.
நிறைய ப்ராசஸஸ் ஒரே டைமில் நிறைய டாஸ்க் பண்ணிட்டு இருக்கோம்னா எந்த டாஸ்க்குக்கு ஹை ப்ரையாரிட்டியோ அதுக்கு வந்து சிபியூக்கு நிறைய ரிசோர்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி ரிசோர்ஸ் ஷேரிங், அப்புறம் யூசர் இன்டர்ஃபேஸ் மினிமைஸ் பண்ணி கொடுக்கறது, சிம்பிளான யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ். தேங்க்யூ.